அன்பு நேயர்களே வணக்கம். சதாசிவ பிரம்மேந்திரர் அவருடைய ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. அவரை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு பெரிய மகான் யோகி. அஷ்டாங்க வித்தையை அவர் வசப்படுத்தியவர். எப்ப சதா சர்வம் ராமநாமம் ராமநாமம் ராமநாம யோகின்னு சொல்லுவாங்க. அத தன்னுடைய வாழ்க்கையினுடைய உயிர் மூச்சாக பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தவர். ராமநாமத்தை வைத்து எவ்வளவோ பேர் அவர் ஒரு விஷயத்தை சொல்றாரு. இவ்வளவு பெரிய ரிஷிகள் எல்லாம் இந்த ராமநாமத்தை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் ரிஷிகளானார்கள். ராமநாமத்தை வைத்துக் கொண்டுதான் ரிஷிகளானார்கள். சுக, சவுனக, கௌதம இவர்களெல்லாம் இந்த ராமநாமத்தை வைத்துக் கொண்டுதான் ரிஷிகளானார்கள் என்ற அற்புதமான விஷயத்தை சொல்றார். எல்லாவற்றையும் பிரம்மமாகவே பார்த்தவர் அவர். அவருக்கு எல்லாம் ஒரு செடி ஒரு இலை. பாரதி இந்த விஷயத்தை ரொம்ப அற்புதமா பாடுறார். பார்க்கும் இடங்களெல்லாம் நந்தலாலா, நிந்தன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா. கண்ணன் பச்சை நிறம், பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாடும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. அப்படி பாரதி ஆழ்வாருடைய பாசனம் இருக்குது இல்லையா, அதை அப்படியே பார்க்கிறார். பார்க்கும் இடங்கள் எல்லாம் நந்தலாலா, நிந்தன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா. அப்ப கண்ணன் பிரம்மம், கண்ணன் பரபிரம்மம் இல்லையா? எந்த பரபிரம்மத்தை பார்ப்பதற்கு இந்த ரிஷிகளும் எத்தனையோ முனிவர்களும் ஊன்பாட வாட உண்ணாது உயிர்காவலிட்டு உடலில் பிரியா புலனைந்தும் நந்து தாம் பாட பாட தபம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பரபிரம்மம் இங்கே சின்ன குழந்தையாக யசோதை என்னும் அந்த பெண் பிள்ளையினுடைய காலை கட்டிக்கொண்டு அம்மா என்னை ஒன்றும் செய்து விடாதே என்று கெஞ்சுகிறதே அந்த பிரம்மத்தை பார்த்தீர்களான்னுட்டெல்லாம் பாகவதத்துல அற்புதமான வர்ணனைகள் எல்லாம் இருக்கு. அப்படி உணர்பவர்களுக்குத்தான் அந்த ஞானம் கிடைக்கும். ஒரு பாடலை நம்ம பாடுகிறோம் என்று சொன்னால் அந்த பாடல் இசைக்காக அல்லது மனதை உருக்குகிறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த பாடலினுடைய மைய கருத்து எதை பற்றி சொல்லுகிறது என்பதிலேயே நம்முடைய மனது பின்னி பிணைய வேண்டும். அந்த உணர்வு விட வேண்டும். அந்த உணர்வு பாவனாகர்ஷம் என்று சொல்லுவார்கள். நீங்க ஆண்டாளுடைய பாசுரத்தை பாடுகின்ற பொழுது ஆண்டாள் பாடினாள் என்று நினைத்து கொண்டு அந்த பாசுரங்களை பாடுவதாலே நமக்கு எந்த விதமான ஒரு பெரிய அதாவது அதனுடைய இலக்கியத்தை அனுபவிக்கலாம், அதனுடைய இசையை அனுபவிக்கலாம், அதை பத்தி நல்லா பேசலாம் போகலாம் இதெல்லாம். ஆனா ஒரு பாட்டிலே கரையணும் இல்லையா, கரைந்து விட வேண்டும் இல்லையா? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. குரத்தாழ்வான் கிட்ட போய் உயர் நலம் உடையவன் பாசனத்தை கொண்டு போய் நீ வியாக்கியானம் சொல்லணும் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அவர் ஒரே ஒரு வரி, அந்த ஒரு வரியிலே லயித்து நின்று விட்டாராம், கண்களிலே அழுது கொண்டே இருந்தாராம். அதை கொண்டு போய் ராமானுஜர்கிட்ட சொல்றாங்க. ஒரு வரிக்கு மேல தாண்டல. சரி, அந்த ஒரு வரிக்காவது என்ன சொன்னாருன்னா, எங்க சொன்னாரு உயர் நலம் உடையவன் எவன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கண்ணீர் விட்டு கொண்டே இருந்தார் என்று சொன்னால் எல்லா உயர்வுகளும் உடையவன் எம்பெருமான், ஆனால் அவனுக்கு எந்த விதமான குணநலன்கள் இல்லை, அவனுக்கு மங்கள குணங்கள் எல்லாம் இல்லை என்றெல்லாம் சொல்லுகின்றார்களே. ஆனால் இப்படி ஆழ்வார் பாடி இருக்கிறாரே, எல்லா இடங்களிலேயும் அவன் குணபூர்த்தி உடையவனாக இருக்கின்றானே, சகல கல்யாண குணாத்மகனாக இருக்கின்றானே. அப்படி என்பதை வைத்துக் கொண்டு இணைத்து பார்க்கும் பொழுது அந்த வரியிலே லயித்து அவர் அப்படியே கரைந்து விடுகிறார், அந்த பாசனத்திலேயே கரைந்து விடுகிறார். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் யா ஒரு பாசனம் ஒண்ணு இருக்கு. அந்த பாசனத்தை திருவரங்க பெருமாள் அரையர் ஸ்ரீரங்கநாதனுக்கு கைகரியம் பண்றார். கைகரியம் பண்ணும் பொழுது அவர் போய் திருமலை அப்பனை போய் சேவிச்சுட்டு வரணும்னு நினைக்கிறார். ஆனா பகவான் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் இல்லையா? பெர்மிஷன் வாங்கும்போது சரி போறதான் போறேன், அந்த ஒழிவில் காலம் எல்லாம் அந்த பாசனத்தை ஒரு தரம் சேவிச்சுட்டு போங்கிறார். இவர் கைகரிய பரர். இவர் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அந்த முதல் வரியையே சொல்லல.
அந்த ஒழிவில் காலமெல்லாம் ஒழிவில் காலமெல்லாம் ஒழிவில் காலமெல்லாம் ஒழிவில் காலமெல்லாம் என்ன அர்த்தம்? ஒரு கணம் கூட பிரியாமல் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று ஆழ்வார் பாரித்திருக்கிறாரே, இந்த கைங்கரியத்தை விட்டுட்டு நான் திருமலையப்பனை எப்படி பார்க்க போவேன் அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய உணர்வு இருக்குது இல்லையா? அப்ப அங்கேயே அவர் நிக்கிறாருன்னா அதை தாண்டி போலன்னா அந்த இடத்திலேயே எல்லாம். சில குழந்தைங்க பாத்தீங்கன்னா ஒரு வாய் உணவை சாப்பிடும், அந்த ஒரு வாய் உணவை சாப்பிட்டுக்கிட்டே இருக்க மணிக்கணக்கா சாப்பிடும். என்ன அர்த்தம்? அதனுடைய சுவை அது மென்று 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 சுவைத்து சுவைத்து அதுவே போதுமானதாக அதுக்கு இருக்கிறது. அப்படி அந்த ஒரு வரி ஒரு சொல், அது உயிர் சொல் என்று சொல்வார்கள், உயிரை கரைக்கக்கூடிய ஒரு சொல். அப்படி ஒரு சொல் இவர் ராமநாமம் அப்படி என்கிற ஒரு நெறியிலே வாழ்ந்தவர் சதாசிவ பிரம்மேந்திரன். அவரை பாடுறார், சர்வம் பிரம்மமயம் ரே சர்வம் பிரம்மமயம், எல்லாம் பிரம்மமயமாக இருக்கிறது. அந்த பிரம்மத்தை எங்கே போய் தேடுறது? எல்லாம் தான் பிரம்மமா இருக்கு. பாக்கு இடமெல்லாம் நந்தலாலா நிந்தன் பச்சை நிறம் தோன்றுதைய நந்தலாலா, கேட்கும் ஒலி எல்லாம் நந்தலாலா. புல்லாங்குழல் சத்தம் கேட்கணும். எதை பார்த்தார்? ஒரு குழந்தையினுடைய மழையில கண்ணனை பார்க்க வேண்டும் அப்படி நினைக்கும். அவர் என்ன சொல்றார்? பேசின பேச்சு ஒரு பஜனை பாடி, அதாவது கிம் வச்சனீயம் கிம வச்சனீயம் என்கிறார். கிம் வச்சனீயம், எது பேசப்பட்டதோ எது பேசப்படாதோ எல்லாம் பிரம்மம் என்கிறார். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. பஜனையில 40 பேர் 50 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க, எல்லாருமே பாட மாட்டாங்க. சில பேர் நல்லா பாடுவாங்க, அதுவும் பிரம்மம் தான். அந்த பஜனை பாடல்களிலேயே ஆழ்ந்து சில பேர் இருப்பாங்க, அதை ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? அவங்களும் பிரம்மம் தான். அங்கேயும் பிரம்மம் இருக்கிறது, இங்கேயும் பிரம்மம் இருக்கிறது. கிம் ரசனீயம் கிம ரசனீயம் என்கிற, எது எழுதப்பட்டதோ எது எழுதப்படாததோ எது எழுதப்படாததோ. ஒரு தரம் என்ன பண்ணாருன்னா, அவர் சொல்லிக்கிட்டே வரார், நம்பிள்ளை சொல்லிக்கிட்டே வரார், சொல்ல 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 அடியவர் எழுதிக்கிட்டே வரார். எழுதிக்கிட்டே வந்த உடனே அப்படியே ஒரு வார்த்தை முற்றுப்புள்ளி காமா ஒண்ணு விடாம எழுதி அவர்கிட்ட கொண்டு போய் காமிக்கும் போது சொல்றாரு, சரி நான் சொன்னது தானே எழுதினேன், என் மனசுல உள்ளதை நீ எப்படி எழுதி இருக்க முடியும்? நான் சொன்னேன், நம்ம சொன்னது கொஞ்சம் தான், சொன்னது பாதி சொல்லாதது மீதி, சொல்லாத சொல்லுக்கு விலையேதும் இல்லை என்று சொன்னாங்க இல்லையா? ஆக இவர் என்ன சொல்றார்? எது எழுதப்பட்டதோ எது பாடப்பட்டதோ, எது பேசப்பட்டதோ எது பேசப்படாததோ, எது அனுபவிக்கப்பட்டதோ எது அனுபவிக்கப்படாததோ, எது பாடப்பட்டதோ எது பாடப்படாததோ, எது கற்பிக்கப்பட்டதோ எது கற்பிக்கப்படாததோ எல்லாமே பிரம்மம் தான். பிரம்மத்திலிருந்து சில விஷயங்கள் நமக்கு தெரியுது. அப்ப தெரியாத விஷயம் எல்லாம் நிறைய இருக்கு. அப்ப அது பிரம்மத்தை தாண்டிய விஷயமா? யோசனை பண்ணி பாருங்க. இப்போ இவ்வளவு அற்புதமான விஷயத்தை அந்த சர்வம் பிரம்மமயம் ரே சர்வம் பிரம்மமயம் கிம் வச்சனீயம் கிம வச்சனீயம் கிம் ரசனீயம் கிம ரசனீயம் கிம் படனீயம் கிம படனீயம் கிம் பஜனீயம் கிம பஜனீயம் கிம் போக்தவ்யம் கிம போக்தவ்யம். போக்தவ்யம் ஒன்று சொல்றார், கற்பிக்கப்பட்டது. போக்தவ்யம் என்று சொல்றார், அனுபவிக்கப்பட்டது அனுபவிக்கப்படாதது ரெண்டுமே பிரம்மம் தான் என்கிறார். அப்போ என்ன? சர்வத்ர சதா ஹம்ச தியானம் கர்த்தவ்யம் வோ முக்தி நிதானம் சர்வம் பிரம்மமயம் ரே சர்வம் பிரம்மமயம். என்ன அழகான ஒரு பாடம். நாளைக்கு சதாசிவ பிரம்மேந்திரனுடைய அந்த ஆராதனை விழா. இந்த ஒரு பாட்டாவது நம்ம யோசனை பண்ணி பார்த்து, எப்பேற்பட்ட மகான்கள் எல்லாம் இந்த பூமியிலே வாழ்ந்திருக்கிறார்கள். எல்லாவற்றையும் பிரம்மமாக பார்த்து அதை அனுபவித்து அதை வாழ்க்கையிலேயே அவர்கள் வாழ்வாக வாழ்ந்து காட்டி இருக்கிறார்களே. அப்படிப்பட்ட மகான்களுடைய திருவடிவாரத்தை நினைத்தால் அல்லவோ நமக்கு ஏதாவது கொஞ்சமாவது நம்ம வாழ்ந்ததனுடைய அர்த்தம் நமக்கு விளங்கும்.